பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் லேவியராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 16வது அதிகாரம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே பரவக்கூடிய கொடிய தோல் வியாதிகள் குறித்த பிரமாணங்களை ஆண்டவராகிய தேவன் தருகிற காரியத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போலிருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்திலும் ஆசாரியராகிய அவன் குமாரன் ஒருவனிடத்திலும் கொண்டு வரப்பட கடவன். அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்திலே மயிர் வெளுத்தும் ரோகமிடமுள்ள இடம் அதனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குளிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். இதோ தோலை பாதிக்கக்கூடிய மனிதனுடைய சரீரத்தினுடைய தோலை பாதிக்கக்கூடிய அந்த வியாதி தீட்டை போல் படர்கிறது. அதே விதமாகவே பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே தீட்டை போல படர்கிறது. அதை ஆசாரியரிடத்தில் கொண்டு வர வேண்டும். ஆசாரியர் நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர்தாமே நமக்கு பிரதான ஆசாரியராய் பிதாவுடைய சமூகத்திலே நமக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிற உன்னத ஆசாரியராய் இருக்கிறார். ஆம், அவரிடத்திலே அவருடைய வார்த்தையிலே கொண்டு வந்தால்தான் பாவங்கள் நமக்கு பாவத்தை உணரக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய வந்த பொழுது குஷ்டரோகிகளை தொட்டு சுத்தமாக்கினதை குறித்து பார்க்கிறோம். சித்தமுண்டு சுத்தமாகு என்று ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் அந்த வியாதிகளெல்லாம் நீக்கினார். அதே விதமாக பாவத்தையும் அவர் நீக்கி பரிசுத்தமாக்கக்கூடிய கிருபையை அவர் உடையவர் தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குஷ்டரோகம் பற்றிய பிரமாணங்களை இந்த வேத புத்தகத்தில், இந்த லேவியராகமத்தில் 13ஆம் அதிகாரங்களில் தரும் பொழுது ஆண்டவராகிய தேவன் பாவங்களை குறித்ததான அதற்கு நிழலாட்டமாய் இந்த காரியங்களை தந்திருக்கிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், பாவம் மனிதனுடைய வாழ்க்கையிலே அதை கரைப்படுத்தி விடுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறும்படியாக இதோ பாவிகளை நேசிக்கிறவர், பாவங்களை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர் நம்மோடு இருந்து நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். அதே வேளையிலே 14வது அதிகாரத்திலே பரவக்கூடிய தோல் வியாதிகளிலிருந்து சுத்திகரித்துக் கொள்கிறதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. எப்படி சுத்திகரிக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் தெரிவிக்கிறது. ஆம், ஒரு மனிதனுக்கு சுத்திகரிப்பது அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், பாவங்களற நம்மை சுத்திகரித்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி பிதாவுடைய சமூகத்திலே நம்மையும் ஆசாரியராய் நடத்துகிறார், ராஜாவாய் நடத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குஷ்டரோகம் நீங்க சுத்திகரித்தலை குறித்து இந்த பிரமாணம் எப்படி இங்கே தெரிவிக்கிறதோ அதே விதமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மை கழுவும்படி சுத்திகரிக்கும்படி நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். நானே உங்களை பரிசுத்தப்படுத்தின கர்த்தர் என்று சொல்கிறவர், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்கிறவர். ஆம், 15வது அதிகாரத்தில் தீட்டுப்படுத்தின பிரமேயத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தருக்கு மகிமை உண்டாவதாக. 15வது அதிகாரத்தில் பின்னும் கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுக்கு பிரமேயம் உண்டானால் அவன் பிரமேயத்தினாலே தீட்டானவன் என்று சொல்லி, மாம்சத்திலே பிரமேயம் மூறிக்கொண்டிருந்தாலும் அவனுடைய பிரமேயம் அடைபட்டிருந்தாலும் அதனால் உங்களுக்கு தீட்டுண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் தெரிவிக்கிறார். ஆம், நமது அக்கிரமத்தின் நிமித்தமாக, மீறுதல்களின் நிமித்தமாக இதோ கர்த்தருடைய பார்வையிலே அத்தீட்டாய் காணப்படுகிறது. அது வஸ்திரங்களையும் அது பாதிக்கிறது. 5வது வசனத்தில் அவன் படுக்கையை தொடுகிறவன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மெழுக கடவன், சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மக்களுடைய உடல் ஆரோக்கியம், நல்வாழ்வு ஆகியவற்றில் தேவனுக்கு இருந்த கரிசனையை காண்பிக்கின்ற அதே வேளையிலே மனிதன்
பாவத்திலிருந்து கழுவப்பட வேண்டும் என்பதையும் ஆண்டவர் தெரிவிக்கிறார். பழைய காலத்திலே அவர்களை ஜனங்களை சூழ்ந்திருந்த சுகாதாரம், ஆரோக்கிய முறைகள், கல்வி தூய்மைப்படுத்தல் முக்கியத்துவமோ அல்லது தொத்து நோய்களை பரவாமல் தடுக்கவோ இவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் ஏழைகள், பணியாளர்களிடம் போதுமான அளவு கவனம் செலுத்தவில்லை. அந்த காரியங்களை தேவன் கரிசனையோடு கட்டளைகள் மூலமாக அவருடைய நல்வாழ்விற்கு உதவி செய்கிறதை குறித்து இங்கே பார்க்கிறோம். அதே விதமாக பரிசுத்த வாழ்விற்கும் ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 16வது அதிகாரத்திலே பாவ பரிகார நாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். 16வது அதிகாரம் முழுவதும் பாவ பரிகார நாளை குறித்து விவாதிக்கிறது. யூதர்களுக்கு அந்த நாள் ஒரு பரிசுத்தமாக்கக்கூடிய நாள். அந்த நாளிலே அவர்கள் பாவம் நீங்கி பரிசுத்தமாக்கப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே விதமாக கிறிஸ்துவும் சிலுவையில் நமக்காக மரணமடைந்து இதோ கிறிஸ்துவின் தியாக பலியின் மூலமாக நம்மை பரிசுத்தமாக்கி பிதாவுடைய சமூகத்திலே நம்மை நிறுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த சிலுவை மரணத்துக்கு பின் மிருகங்கள் பலியிடப்பட வேண்டியதில்லை. அவரே நமக்காக பலியானார். அந்த பலியான உன்னத தேவனை நாம் பற்றிக்கொள்வோம். உன்னதரான தேவன் தாமே நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக. மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். God bless you.